ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஹைதராபாத்தில் இருக்கிற லும்பினி பார்க்குக்குள்ள இருக்கோங்க. லும்பினி பார்க்குக்குள்ள இருக்கிற ஹுசைன் சாகர் லேக்ல தான் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹுசைன் சாகர் லேக்ல போட்டிங் போகிறோங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹுசைன் சாகர் லேக் பாருங்க. இந்த லேக்ல நடுவில் புத்தா ஸ்டாச்சு எல்லாம் இருக்குங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம். 100 ரூபான்னு நினைக்கிறேன். அது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு அங்கே போயிட்டு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ நம்ம ஹைதராபாத்தோட பியூட்டிஃபுல் ஹுசைன் சாகர் லேக்கில் போட்டிங் போகலாம். வாங்க. வீடியோவில் சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, ஹைதராபாத் செக்ரட்டேரியட்டுக்கு ஆப்போசிட்லேயே லும்பினி பார்க் இருக்குங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பிர்லா டெம்பிள், லும்பினி பார்க் இந்த ஏரியாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த வீடியோவில் நம்ம ஹுசைன் சாகர் லேக்குள்ளே போட்டிங் போக போகிறோம். த பியூட்டிஃபுல் ஹுசைன் சாகர் லேக் வே டு போட்டிங் போட்டிருக்காங்க பாருங்க. உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பலாம் வாங்க. மக்களே, நம்ம போட்டிங் கவுண்டர் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கே டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. வெல்கம் டு தெலுங்கானா டூரிசம்னு போட்டு ஸ்பீடு போட்டுக்கு 500 ருபீஸுங்க. டீலக்ஸ் அண்ட் ஃபேமிலி போட்னா 700 ருபீஸு. ராஜஹம்சா ஃபேமிலி போட்டுக்கு 700. டான்ஸ் போட்டுக்கு அடல்ட்டுக்கு 150, சில்ட்ரனுக்கு 100. புத்தா விசிட் மெக்கனைஸ்டு போட்டு அதுக்கு வந்து அடல்ட்டுக்கு 100 ருபீஸ், சில்ட்ரனுக்கு 50 ருபீஸ். அது போக பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஜெட்ஸ்கிக்கு 500, ஜெட் அட்டாக்னு ஒன்று வச்சுருக்காங்க, செல்ஃப் டிரைவ், அது 400. தனியாக நாமளே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது போல். வாட்டர் ரோலர் எல்லாம் கூட இருக்குங்க, 100 ருபீஸ். அது வரே வா, கலக்கிறாங்கப்பா. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்பீட் போட். ஆஹா, இன்னைக்கு க்ளவுடியாக இருக்கிறங்காட்டி உங்களுக்கு கரெக்டான இது வரமாட்டேங்குது, வெளிச்சம். சரி, இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம பார்த்தாச்சுல ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். இப்போ வாங்க உள்ளே போவோம். வெளியவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்குது. எவ்வளோ போட்ஸ் இருக்குது பாருங்கள் மக்களே. வா வா வா, சூப்பர். 2-3 கேட்ஸ் இருக்குங்க. புக்கிங் கவுண்டர் வெளியவே இருக்குது. போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம். நம்ம 100 ருபீஸ் அதில் தான் போகிறோம். புத்தா விசிட். ஸோ அங்கே போய் புத்தா டெம்பிள் இறக்கி விட்டுருவாங்க. நம்ம புத்தா டெம்பிள் ஐலாண்டில் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு போட் எடுத்து வந்துட வேண்டியதான். ஒரே சார்ஜ் தான், டூ அண்ட் ஃப்ரோக்கு. போட்டிங் ஆப்ரேஷன்ஸ் வில் ரன் ஆஸ் பர் வெதர் கண்டிஷன்ஸ். நல்ல வேலை எனக்கு ஹெவி ரெயின் இல்லை. சரி வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம். மக்களே, டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ஸோ ஹுசைன் சாகர் லேக் மெக்கனைஸ்டு போட் அடல்ட்டுக்கு 100 ருபீஸ். ஸோ இங்கே 2-3 கேட்ஸ் இருக்குது என்ட்ரிக்கு. இங்கே பாருங்கள், புத்தா ஸ்டாச்சு விசிட் கேட் நம்பர் 3 போகணும். லைஃப் ஜாக்கெட்ஸ் கம்பல்சரின்னு போட்டிருக்காங்க. தெலுங்கானா டூரிசம்னால ஆப்ரேட் பண்ணப்படுதுங்க. அழகாக சிட் அவுட் ஏரியாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குங்க. சென்டர் ஆஃப் த சிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு ஹேங் அவுட்டு ஹுசைன் சாகர் லேக் அண்ட் போட்டிங். மக்களே, நமக்கு போட் ரெடியாக இருக்குங்க. நல்ல வேலை வெயிட்டிங் டைம் இல்லை, ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு 4-5 பேர் வந்தால் எடுத்துருவாங்க போல். வித்தவுட் ஜாக்கெட் என்ட்ரி இஸ் நாட் அலவுடாம். செக்யூரிட்டியெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. வெல்கம் டு ஹுசைன் சாகர் லேக் போட்டிங். மக்களே நம்ம ஹுசைன் சாகர் லேக் போட்டிங் போட் பண்ணியாச்சுங்க. ஸோ இது வந்து டைம் லிமிட் கிடையாது. நம்ம போயிட்டு புத்தா ஸ்டாச்சு நம்ம சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர போட்டில் வந்துடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு போட் வந்துகிட்டே இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் கிளம்பிடுவாங்க. மக்களே, போட் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சுங்க. எடுக்கிறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லும்பினி பார்க் போட் ஹவுஸ்ல இருந்து நாம டுவர்ட்ஸ் புத்தா ஸ்டாச்சு டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம சூப்பரா இருக்குங்க. நம்ம ஹைதராபாத் மாதிரி மெட்ரோ சிட்டிக்குள்ள சென்டர் ஆஃப் த சிட்டில, அதுவும் நம்ம செக்ரட்டேரியட்டுக்கு ஆப்போசிட்ல செம்ம பியூட்டிஃபுல் செட்டிங்கா இருக்குங்க. அங்க செக்ரட்டேரியட் தெரியுது பாருங்களேன், எவ்வளவு பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சர். நம்ம லேக்ல இருந்து பார்க்கும்போது சும்மா மெஜஸ்டிக்கா தெரியுதுங்க. நம்ம தெலுங்கானாவோட செக்ரட்டேரியட் வேற லெவலு. செக்ரட்டேரியட்டுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் அவர்களோட ஸ்டாச்சு வச்சிருக்காங்க பெருசா. செம்ம சூப்பர் வியூங்க, வேற லெவல்ல இருக்கு பாக்குறதுக்கு. அதே மாதிரி நம்ம லும்பினி பார்க்குள்ள மார்டைர்ஸ் மெமோரியல் வச்சிருக்காங்கல்ல, ஒரு தீப ஒளி மாதிரி, அதுவும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா தெரியுது லேக்ல இருந்து. சோ கண்டிப்பா ஹைதராபாத் வந்தா நம்ம ஹுசைன் சாகர் லேக்ல போட்டிங் போற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே நம்ம ஹுசைன் சாகர் லேக் சுத்தி இருக்கிற சூப்பரான மான்யூமெண்ட்ஸ், செக்ரட்டேரியட், அம்பேத்கர் ஸ்டேச்சு எல்லாத்தையுமே பாக்குற வியூ அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம போட்ல போகும்போது புறாக்கள் சுத்தி பறந்துட்டு அவ்வளவு பியூட்டிஃபுல்லான வைப்ஸ். கரெக்டா வந்து ஹுசைன் சாகர் லேக்கோட சென்டர்ல நம்ம புத்தா ஸ்டாச்சு அமைச்சிருக்காங்க. நம்ம பாருங்க, புத்தா ஸ்டாச்சுவோட போட் ஜெட்டிக்கு வந்தாச்சு. சோ இங்க இன்னொரு போட் நின்னுட்டு இருக்குங்க. ஐ திங்க் அது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரின்னு நினைக்கிறேன். இதுல கட்டி வச்சதுக்கு அப்புறம் நாம இதுல இருந்து இறங்கி கிராஸ் பண்ணி நம்ம அந்த ஐலாண்டுக்குள்ள போயிட்டு புத்தா ஸ்டாச்சு சுத்தி பார்க்கலாம் போல. கரெக்டுங்க, கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. சூப்பரா நம்ம போட் ரீச் ஆனே வந்து கவர் வச்சு கட்டிடுறாங்க. ஆடா மசையாம நிக்கணும்ல, அப்பதானே பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறங்கி போக முடியும் உள்ள. பரவாயில்லைங்க, செம்ம சூப்பரான செக்யூரிட்டி இருக்கு. எல்லாரும் வந்து லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டாங்களான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து போட்டே எடுக்கிறாங்க. ஸோ கம்பல்சரியா நம்ம சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் சூப்பராகவே வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ நீங்க எந்தவித கன்சர்ன்ஸும் இல்லாம சூப்பரா நீங்க ஹுசைன் சாகர் லேக்ல போட்டிங் போலாங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு, நம்ம போட்ல இருந்து பாக்குற வியூ வேற லெவலுங்க. நம்ம லும்பினி பார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே வந்து வேரியஸ் ஆங்கிள்ஸ்ல செக்ரட்டேரியட், புத்தா ஸ்டாச்சு, அம்பேத்கர் ஸ்டாச்சு இதெல்லாம் பாக்குற வியூவே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆப்போசிட்ல ஒரு பெரிய பிளாக் போஸ்ட் இருக்குங்க. அது என்ன பில்டிங்னு தான் தெரியல, பட் ஆனா வந்து செம்ம பெரிய பிளாக் போஸ்ட், இந்தியன் ட்ரைகலர் பிளாக் போஸ்ட் வச்சிருக்காங்க. அதுவும் வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு. நம்ம இப்போ இறங்கி போயிட்டு இருக்கோம் புத்தா ஸ்டாச்சுல. அங்கிருந்து நம்ம பாக்குற வியூவும் வந்து செம்ம சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் சுத்தி பார்க்கலாம். மக்களே, நம்ம புத்தா ஸ்டாச்சு வந்தாச்சுங்க. ஹுசைன் சாகர் லேக்கோட மத்தியில இருக்கிற ஒரு சூப்பரான மான்யூமெண்ட். போட் ரைடு செம்ம டூ அண்ட் ஃப்ரோ, 100 rupees சார்ஜ். ஹுசைன் சாகர் லேக்ல அப்படியே சூப்பரா ஜம்முன்னு ஒரு டிராவல் பண்ணி வந்தாச்சு. நம்ம கன்னியாகுமரியில விவேகானந்தா பார்க்கு போவோம்ல போட்டிங், அந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இல்லாட்டியும் நல்லா இருக்குங்க. வெல்கம் டு புத்தா ஸ்டாச்சு, ஹுசைன் சாகர் லேக், ஹைதராபாத். மக்களே, நாம வந்த போட்டுங்க. நம்ம சீக்கிரம் சுத்தி பார்த்தா இந்த போட்லயே திரும்பி போயிடலாம் போல. மக்கள் போட்டோ செஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கா புத்தா ஸ்டாச்சு. வர்றேவா அபய முத்திரை காட்டிட்டு இருக்காரா? ஸோ இது கரெக்டா என்ன முத்திரைன்னு தெரியல, நம்மளை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கு. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. செம்ம சூப்பரா இருக்குங்க. அழகா ஒரு தாமரை பீடத்துல புத்தா நின்னுட்டு இருக்கிற மாதிரி செம்ம அழகா இருக்கு. வாவ். மக்களே, நைட் டைம் எல்லாம் வந்தா லைட்டிங்ஸ் எல்லாம் சூப்பரா போடுவாங்க போல. ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் இருக்குங்க, லைட் ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் செமங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. யூஸ்வலா நம்ம புத்திஸ்ட் மான்யூமெண்ட்ஸ்ல எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த சிம்பிள்ஸ் இருக்கும்ல, புத்தரோட 8 சிம்பிளோ 9 சிம்பிளோ சொல்லுவாங்க, அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் 1 by 1 போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, லேசர் லைட்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. நைஸ். புத்த வந்தனா அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. வாங்க போய் படிச்சு பார்ப்போம் என்னன்னு. மக்களே, இங்க பாருங்க, டவுன்லோட் த மீ டிக்கெட் ஆப்னு ஏதோ வச்சிருக்காங்க. மேக் யுவர் மொபைல் ஃபோன் த ஃபாஸ்டஸ்ட் வே டு விசிட் பிளேசஸ். ஓ, இதுல மெட்ரோ டிக்கெட்டு, டிஜிஆர்டிசி, டெம்பிள்ஸ், போட்டிங் இதுக்கெல்லாம் ஒரே இடத்துல டிக்கெட் எடுத்துக்கலாமாங்க. ஸோ நீங்கள் ஹைதராபாத் வந்துட்டா இந்த டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ஆப். ஓகேவா? ஆப் பேரே கொடுக்கல. மீ டிக்கெட் ஆப் தான் அந்த ஆப் பேருங்க. மேலேயே போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அதில் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம்.
ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, புத்த வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, டீட்டெயில்ஸ் இல்லை, இது வந்து அவரோட மந்த்ராஸ் போட்டிருக்காங்க. பஞ்சசீலா பவத்து சபா மங்களம், மே ஆல் பீயிங்ஸ் பி ஹாப்பி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அதே மந்திரம் தான் நம்ம வள்ளல் பெருமானார் சொன்ன மந்திரம். சகல லோக சுகினு பவத்துன்னு சொன்னாங்கல்ல சான்ஸ்கிரிட்ல. ஹைதராபாத்ல சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹெரிட்டேஜ் தாங்க. நீங்க ஹைதராபாத் வரும்போது இன்னொரு முக்கியமான டீட்டெயில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, மியூசியம்ஸ் எல்லாம் சிலது வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஃப்ரைடே வந்து ப்ரேயருக்கான டைம் இல்லையா முஸ்லிம்ஸ்க்கு, அதனால வந்து அந்த மியூசியம்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஃப்ரைடே. ஓகேவா? ஸோ சாட்டர்டே அன்னைக்கு மற்ற பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டிங்கன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு, சாட்டர்டே அன்னைக்கு நீங்கள் மியூசியம்ஸ் போய் சுற்றி பார்த்துக்கலாம். ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ்டு. ஓகேவா? மியூசியம்ஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிருந்து செக்ரட்டேரியட் வியூ எல்லாம் சும்மா வேற லெவலில் இருக்குங்க. இருங்க பார்க்கலாம். மக்களே, ஸ்டாச்சுவோட பேஸில் பாருங்க எவ்வளோ அழகான வேலைப்பாடுகள்னு. வாவ், செம்மையா இருக்குல்ல, கலைநுட்பமாக கட்டியிருக்காங்க. கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்கு. அசோக சக்கரம் எல்லாம் இருக்கு. ஸோ அழகா இந்த மாதிரி லான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. குட்டி கார்டன் அழகா இருக்குங்க. ஸ்பீடு போட் பாருங்க. ஓ, சான்ஸ் இல்லையா? இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு ஹுசைன் சாகர் லேக்ல. ஓகேவா? நார்மல் போட்டிங் தவிர நீங்க இந்த மாதிரியும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நம்ம வந்தோம்னா என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கு பாருங்க, மார்டில்ஸ் மெமோரியல். அதுக்கு பக்கத்துலேயே வந்து செக்ரட்டேரியட். இங்கிருந்து பார்க்குற வியூ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஓ, செம்ம மெஜஸ்டிக் வியூங்க. ஐயோ, பின்னாடி இருந்து நம்ம பார்க்குற வியூ பாருங்க மக்களே. ஐயோ, சான்ஸே இல்லைங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அமைச்சிருக்காங்க. போட்டுக்கு நடுவில் ஒரு ட்ரை ஃபிளாக் வேற இருக்குங்க. இல்லை, போட்டுக்கு நடுவில் இல்லை, கரையில தான். நல்லா பெரிய எக்ஸ்டென்ட். பின்னாடியும் வந்து ஒரு போட் ஜெட்டி இருக்கு. நம்ம அம்பேத்கர் அவர்களோட ஸ்டாச்சு பாருங்க. வாவ், செம்மையா இருக்குல்ல. ஹுசைன் சாகர் லேக்ல இருந்து பார்க்குற வியூ எல்லாம் வேற லெவல், தாறுமாறா இருக்கு. இங்க வந்து புத்தா ஸ்டாச்சு பத்தி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்க. The Buddha statue in Hussain Sagar Lake is the largest monolithic statue of Gautam Buddha in the country. Vareva. It was carved out of a single granite rock by 40 sculptors under the guidance of Ganapati Stapati. ஓ, இவர் தான் வந்து நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு அனுப்பிச்சு நினைக்கிறேங்க. கரெக்டாக தெரியல. இஃப் ஐ எம் ரைட், அவர் தான் நினைக்கிறேன், கணபதி ஸ்தபதி. It was transported from Raigiri on a massive carriage with 192 wheels over a distance of 60 kilometers and installed here on December 1, 1992. Height 17 meter, weight 320 tons. Okka makka. TSDC, Telangana State Tourism Development Corporation, has the privilege of maintaining the statue on the premises and runs cruises around the year for your pleasure. Supera. ஓகே மக்களே, வாங்க. பார்த்துட்டே இருந்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணுங்க. திரும்பி கிளம்புற டைம் ஆயிருச்சு. போட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ செஷன்ஸ் எடுத்து இன்னும் முடிக்கல இவங்க. எல்லா பக்கமே அழகழகா பண்ணியிருக்காங்க. மாடர்ன் டேஸ்ல பண்ணாலும் பழைய காலத்து ஒரு ஃபீல் வருதுங்க நமக்கு. பெரிய தாமரை பீடம் அமைச்சு அதுக்கு மேல புத்தா அவர்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. வேற லெவல். மக்களே, ஹைதராபாத் வந்தா மிஸ் பண்ணவே கூடாத பிளேஸுங்க நம்ம புத்தா ஸ்டாச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. சீரியஸ்லி ஹைதராபாத் வந்தா மிஸ் பண்ணிடாதீங்க. அழகா லும்பினி பார்க் வந்துட்டு 100 rupees தான் 2 and froக்கு. வந்து இங்க ஒரு 15-20 minutes ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனா சும்மா வேற லெவல் மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்.
ஃப்ரண்ட் வியூ. நமோ புத்தாய. மக்களே, நம்ம வேடிக்கை பார்த்துட்டே போட்டை மிஸ் பண்ணிட்டோங்க. எவ்ரி half an hour வருமா. ஸோ நமக்கு நல்லா பொறுமையாக சுற்றி பார்க்கறதுக்கு நல்ல டைம். அண்ட் அழகாக நம்ம புத்தா ஸ்டாச்சு மிட் ஆஃப் த ஹுசைன் சாகர் லேக்கில் வைப்ஸை என்ஜாய் பண்ணுறதே வேறு லெவலுங்க. ஃபுல்லாக பார்த்தா நிறைய நீர் பறவைகள். ஐயோ, எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா வைபு. இன்னைக்கு கிளைமேட் வேறு சும்மா மேகமூட்டமாக வேறு லெவலில் இருக்குங்க. இவ்வளோ பெரிய லேக் மேன்மேட் லேக்கா இல்லை நேச்சுரலாக அமைஞ்சதான்னு தெரியல. ஐ திங்க் ஆர்டிஃபிஷியல் லேக்காக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம முகல் காலத்தில் பெருசாக வெட்டி போட்டிருப்பாங்க போல். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இண்டிபெண்டன்ஸ் ஆகிற டைமில் முகல் கண்ட்ரோலில் தாங்க இருந்துச்சு ஹைதராபாத்து. அதுக்கப்புறம் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் தானே எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து முகல் வந்து இந்தியாவுக்கு எழுதி கொடுத்துட்டார் ஹைதராபாத் ரீஜனை. இந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதனால தான் ஹைதராபாத் ஃபுல்லாகவே தெலுங்கானா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தேர்ட் லாங்குவேஜாக உருதுவை நிறைய பக்கம் போட்டிருக்காங்க. பாருங்க என்ன நல்லா நடந்திருக்குன்னு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் இருந்த டைமில் நம்ம ஹைதராபாத் ரீஜன் வந்து முகல் சமஸ்தானமா சம்திங் லைக் தட் என்னமோ சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் இருந்துச்சு, என்ன ஒரு தனி கண்ட்ரியாக. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்தியாவோட ஒன்றா இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. சூப்பர்ல மக்களே. நம்ம மிஸ் பண்ண போட்டு ஆல்மோஸ்ட் ஜெட்டி ரீச் ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க. இனி போயிட்டு அடுத்த போட் வந்து கிளம்பும் போது தான் நாம கிளம்பணும். எப்படி ஒரு 20-30 minutes ஆகும்னு நினைக்கிறேன். மக்களே, இது ஒரு பிக்சர் பெர்ஃபெக்ட் வியூங்க. நம்ம தெலுங்கானா செக்ரட்டேரியட்டு போட்டிங் ஜெட்டி, இந்த பக்கம் வந்து தெலுங்கானா மார்டிர்ஸ் மெமோரியல். அப்பா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. எவ்வளோ செரீனாக இருக்குது பாருங்களா லேக்கு. இப்போ ஒரு மழை வந்துச்சுன்னா செம்ம வியூவாக இருக்கும். நம்ம அங்கே நின்றுட்டு இருக்கும் போதெல்லாம் மழை கொட்டுச்சு. இப்போ வராது, நம்ம நின்றுட்டு வியூ பார்த்துட்டு இருக்கும்போது. மக்களே, அடுத்த போட்டு வந்துருச்சுங்க. இது மிஸ் பண்ணாம கிளம்பிடணும் நாம. இந்த போட்ல கிளம்பிடலாம் மிஸ் பண்ணாம. நானும் புத்தரை ஒரு ஃபுல் ஆங்கிள் கம்ப்ளீட்டா எடுக்கணும்னு பாக்குறேங்க, முடியவே மாட்டேங்குது. ஒரு சின்ன ஏரியாவா, ஸ்டாச்சு ரொம்ப பெருசு. இது பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இவங்க கிளிப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அதனால பேஸ் மறைச்சிட்டாங்க. மக்களே, நம்ம ஹுசைன் சேகர் லேக்கை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சஸ் வே இருக்குங்க. அங்கே வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஏரியா சுற்றியுமே வந்து நிறைய பார்க்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் எல்லா ஏரியாவையும் நம்மளால சுற்றி பார்க்க முடியாது. அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வந்து போட்டிங் வந்தாச்சுங்க. இங்கிருந்தே நம்ம பாத்திர வேண்டியதுதான் எல்லாத்தையும். மக்களே, நம்ம அடுத்த போட் வந்துருச்சுங்க. இந்த போட்ல கிளம்பிட வேண்டியதுதான். இதுக்கு முன்னாடி ஒரு போட் வந்துச்சுல்ல, அதுல ஆளே ஏத்துலிங்க, வந்து இறக்கி விட்டு அம்பாட்டுக்கு கிளம்பிட்டான். அடே டைம் ஆச்சுடா அப்படின்னு இருந்துச்சு. ஒவ்வொரு போட்டுக்கும் பேர் வச்சிருக்காங்க. இது வந்து கோஹினூர் போட்.
புத்தா ஸ்டாச்சு சுத்தி பார்த்துட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. இன்னும் ஆளு இறங்கவே இல்லை, அதுக்குள்ள நம்ம கியூல வந்து நின்னாச்சு திரும்பி போறதுக்கு. ஏன்னா நிறைய மக்கள் இருக்காங்க போட் எடுக்கிறதுக்கு. இந்த போட்டையும் மிஸ் பண்ணோம்னா மறுபடியும் ½ hour வெயிட் பண்ணும், இதுலயே போயிடுவோம். மக்களே நம்ம ரிட்டர்ன் போட் பண்ணியாச்சுங்க. இன்னும் போட் ஃபுல்லாகணும், எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. விசில் அடிச்சு கூப்பிட்டு இருக்காரு பாருங்க. மக்கள் வந்து மெய்மறந்து போயிடுறாங்களா, அதனால திரும்பி வர முடியல. நாம அப்படிதான் ஒரு போட்டை மிஸ் பண்ணோம். இந்த பக்கம் ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி போடுவாங்க போல வீக்கெண்ட்ஸ்ல. இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரெச் இருக்கு பாருங்க, இதுல கீழே அங்க இருக்கு போட்டிங் டிக்கெட் கவுண்டர். லும்பினி பார்க் என்ட்ரன்ஸ்குள்ள டைம் 1:45 ஆகுதுங்க. லைட்டா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா இன்னொரு போட்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம போட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே. ஐ திங்க் இவங்க வெயிட்டிங்ல இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம போட் எடுக்கிற வரைக்கும் பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. பர் ஹெட்டுக்கு 100 ஒர்த்து தாங்க. நல்லா உங்களுக்கு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். நடுவில் ஐலாண்ட்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த சைடு இன்னொரு ஜெட்டி இருக்கும் போல. ஃப்ரெண்ட்ஸ், நாம ரிட்டர்ன் ஜர்னி கிளம்பியாச்சுங்க. எவ்ரி 15-20 மினிட்ஸ் ஒரு போட் வந்துட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு மக்கள் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்து போட்ஸ் கிளம்பிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு போட் ஃபுல்லானுன்னே போட் ஜெட்டில இருந்து போட் ஹவுஸ்ல இருந்து கிளம்பிடுறாங்க. ஓகேவா, லும்பினி பார்க்ல இருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இங்க நீங்க வந்து எவ்வளவு நேரம் வந்தாலும் சுத்தி பார்த்துக்கலாம். நீங்க மேக்சிமம் எவ்வளவுங்க, ஒரு ½ hour to 1 hour மேக்சிமம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் பிளேசஸ் இருக்கு. ஒரு குட்டி ஐலாண்டு தானே, ஒரு குட்டி ஒரு பாறை, நம்ம விவேகானந்தர் பாறை எல்லாம் வச்சிருக்காங்களா, அதை விடவே சின்னதுதான். ஸோ ஐலாண்ட்ல கியூட்டா நம்ம புத்தா ஸ்டாச்சு வச்சுட்டு அழகா உள்ள சுத்தியும் வந்து ஒரு குட்டி கார்டன் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஹைலைட்டே வந்து அங்கிருந்து நம்ம பாக்குற வியூ தாங்க. லும்பினி பார்க் சுத்தி இருக்கிற செக்ரட்டேரியட், அம்பேத்கர் ஸ்டாச்சு, ஆப்போசிட்ல இருக்கிற பிளாக் போஸ்ட், லும்பினி பார்க்ல இருக்கிற நம்ம மார்டிஸ் மெமோரியல், இதெல்லாமே சுத்தி பாக்குற வியூ வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். பைனாகுலர்ஸ் எல்லாம் இருந்தா கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு புத்தா ஸ்டாச்சு ஐலாண்ட்ல இருந்து செக்ரட்டேரியட் சொன்ன இந்த மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குற அழகே வந்து வேற லெவல்ல இருக்குங்க. உண்மையிலேயே டைம்னு சொல்லுவேன். செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. கிளைமேட் வேற சூப்பரா. இங்க பாருங்க எவ்வளவு மேகமூட்டமா லைட்டா சாரல் மழை பெஞ்சிட்டு நமக்கு கரெக்டா அமைஞ்சிருச்சுங்க. வேற லெவல் வைபா இருந்துச்சு. ஸோ நம்ம சூப்பரா புத்தா ஸ்டாச்சுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹுசைன் சாகர் லேக்ல மறுபடியும் நம்ம லும்பினி பார்க் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல் வியூவா இருக்குன்னு.
மக்களே நம்ம திருப்பி போட் ஹவுஸ்க்கு வந்தாச்சுங்க. அடுத்த போட் கிளம்பிடுச்சு பாருங்க. இது கொஞ்சம் பெரிய போட்டா இருக்கு. நம்ம போட்ல விட டபுள் த பீப்புள் இதுல டிராவல் பண்றாங்க. பாய் பாய். நம்ம அம்பேத்கர் அவர்களோட ஸ்டாச்சு இங்கிருந்து பாக்குறதுக்கே செம்ம மெஜஸ்டிக்கா தெரியுதுங்க. எவ்வளவு பெரிய ஸ்டாச்சுஸ் வச்சிருக்காங்க. ஹைதராபாத்குள்ள ஒவ்வொரு ஸ்டாச்சுவும் பெருசு பெருசா பிரம்மாண்டமா இருக்குங்க. அப்பா செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. வாங்க வாங்க போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் காஃபி எல்லாம் சாப்பிட்டு கிளம்புவோம். கோல்கொண்டா ஃபோர்ட் போகணுங்க. அடுத்த vlog வந்து கோல்கொண்டா ஃபோர்ட் எல்லாம் கவர் பண்ண போறோம். ஸோ மக்களே, அழகா நீங்க போட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்நாக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. சுட சுட பஜ்ஜி, போண்டா, காஃபி, டீ, டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அழகா நீங்க லேக் வியூ பார்த்துட்டு சாப்பிட்டு கிளம்பலாம். ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு லும்பினி பார்க் வந்து போட்டிங் போனீங்கன்னா. எவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. பாவ் பாஜி எல்லாம் கூட இருக்குங்க. மகாராஷ்டிரா ஐட்டம்ஸ். ஸோ மக்களே, நம்ம லும்பினி பார்க் வந்துட்டு நம்ம ஹுசைன் சாகர் லேக்ல போட்டிங் போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்க? வேற லெவல்ல இருந்துச்சா? ஹைதராபாத் வந்தால் மிஸ் பண்ணவே கூடாத ஆக்டிவிட்டீஸில் இதுவும் ஒன்று. அவ்வளோ ஃபன் ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஈவினிங் வந்தீங்கன்னா இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. லைட்ஸ் எல்லாம் போட்டு வேற லெவல் இருக்கும். ஸோ நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். இட்ஸ் டைம் டு சைன் ஆஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம குதுப் ஷாஹி டாம்ஸ், கோல்கொண்டா ஃபோர்ட் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers மக்களே ஃப்ரம் ஹுசைன் சாகர் லேக், ஹைதராபாத். See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.